Okay, bye. Momentum பார்க்கலாம். Okay, 2.5 momentum. Momentum வந்து ரெண்டே விஷயம் தான், ரெண்டே லேர்னிங் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து you must know how to explain momentum. Momentum is the productனா hasil darab, okay, of a mass and velocity. அதாவது ஒரு பொருள் மேஸ் வச்சிருக்கு, அது அப்படியே எவ்வளவு வேகத்துல போதோ அது அந்த விஷயத்தை வந்து நம்ம மொமெண்டம்னு சொல்லுவோம். ஓகே, we gonna see of that. Okay, and then you must know how to apply the principle of conservation of momentum. Principle of conservation of momentum புது law இப்போ நம்ம பார்க்க போறோம். Like 2.3 இனிஷியல வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் law பார்த்தோம். And for momentum kita nak tengok principle of conservation of momentum and how you apply in the collision and explosion. Okay, she will join soon. Alright. kita bagi momentum school la படிச்சிட்டு தான சொல்லு. momentum என்ன அர்த்தம்? product of mass and velocity. Yes, product of mass and velocity. Okay, massனா ஜிசேம், அதாவது ஒரு பொருளோட mass எவ்வளோ கேஜி அப்படி சொல்றது. mass வேற weight வேற, ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஓகே, and then velocity எவ்வளோ வேகமாக போகுது. ஓகே, momentum வந்து நம்ம வந்து எம்மில் ஸ்டார்ட் பண்ணுது, அதனால எம்மில் சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்போ மேஸும் எம்மில் இருக்க, ரைட்டா இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து மொமெண்டம் வந்து நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா P equal to mv. இதான் அதோட ஃபார்முலா. ஓகே, வாட் இஸ் த SI யூனிட்? ms -2 sir. ms -2. ms -2 power of -2, correct ms -2 நம்ம எதுல படிச்சோம், எங்கேயே கனெக்ட் பண்றேன். சரி, massனா என்ன அர்த்தம்? mass is kg. velocity kg ms -2. kg ms -2 அது வந்து அது யூனிட்ல வரும். ஆமா ஆமா. no SI யூனிட் தான் அது, kg ms -1. ஓகே, இரு வரேன். யார்? ஓகே, வைஷ்ணவி ஐதே. சாரி, வைஷ்ணவி ஓகேயா? ஓகே சார். ஓகே, அதே யூனிட் கேக்குறாங்க. அதே யூனிட் என்ன சொல்லலாம்னா, ஓகே நம்ம முத பார்க்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சும் போது கேஜி ms -2 ஒன்று இருக்கு. இது வந்து ஈக்குவல் டு நியூட்டன் படிச்சிருப்போம். இப்ப நான் நியூட்டன் பாய்க்க போறேன்னா இப்ப என்ன பிரச்சனை ஆகும்னா, கேஜி ms எல்லாம் வந்துருச்சு, ஆனா இது -2ல இருக்கு. நம்ம திருப்பி -1ல மாத்தணும்னா என்ன பண்ணணும்? டிவைட். என்ன மொட்டையா அந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்? நியூட்டனோட அர்த்தம் வந்து என்ன பாய்க்கணும்னா கேஜி ms -2. நம்மளுக்கு வந்து கேஜி ms -1 வேணும். அப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறேன். need to minus. -2 நீ மைனஸ் பண்ணினா -3 -4 அந்த மாதிரி வரும். அப்ப s ஓட பவரை மாத்தணும், ரைட்டா இல்லையா? s ஓட பவர் மாத்தணும். அப்பனா s ஓட பவர் மாத்தணும்னா நீ மல்டிப்ளை பண்ணு. மல்டிப்ளை விடுங்க, நெகட்டிவ் இல்ல +1 போடு. ஏன்னா இப்போ என்ன ஆயிரும், இப்போ நம்ம இங்க பாசிட்டிவ் s வந்து நம்ம இங்க டாரா பண்றதுனால ஓகே. சரி, மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, Safrina, the earlier part you watch the video, the 4 minutes running ready. Okay, so sorry, sir, laptop charge finished already. Okay. When I open it again, the laptop hang. ஆமா, கொஞ்ச நேரம் பிடிக்கும். டோட்டலா நீ முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்ச நேரம் ஆகும் அது வரதுக்கு. இட்ஸ் ஓகே, பை. தேங்க இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் வைஷ்ணவி, நானே மறந்துட்டேன்.
And the Newton, kgms. ஓகே, இப்போ நம்மளோட மொமெண்டமோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மேஸ் டைம்ஸ் வெலாசிட்டி, அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கேஜிஎம்எஸ் நெகட்டிவ் சத்து. சரி, இந்த யூனிட் நம்ம இன்னொரு யூனிட்டை வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா நியூட்டன் நீ பார்த்தீங்கன்னா kgms நெகட்டிவ் டூவா, kgms நெகட்டிவ் டூவா பாரு ஈக்குவல் டு நியூட்டன். ஆனால் நம்மளோட யூனிட் வந்து kgms நெகட்டிவ் சத்து. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், டைம்ஸ் பை செகண்ட் சொன்னேன், ரைட்டா இல்லையா? அப்போ இங்கேயும் நம்ம டைம்ஸ் பை செகண்ட் இந்த மாதிரி செஞ்சால் என்ன ஆகும், kgms நெகட்டிவ் டூவா டைம்ஸ்னா இதுவும் எஸ் இதுவும் எஸ், அதனால +1 பண்ணோம். இப்போ என்ன வரும், kgms. Vaishnavi, what are you doing? Yeah, I'm here, sir. What I tell just now? You need to -2 + 1. So if you plus lah, you will get -1. ஓகே, ஈக்குவல் ஆயிடுச்சு தானே, நம்மளுக்கு இதுதானே வேணும். அப்போ நியூட்டன் செகண்ட் dia sama juga dengan kgms negative 1. Okay, this one important part. If you miss, I won't repeat. Okay, Newton second is equal to kgms negative 1 தான். அதனால தான் நம்ம வந்து அதர் யூனிட்ல வந்து நியூட்டன் செகண்ட் சொல்றோம். ஸோ நீங்க கொஸ்டின் ஜவாப் பண்ணும்போது நியூட்டன் செகண்ட் நான் பாய்க்கலாமா, தாராளமா பாய்க்கலாம். இட் இஸ் என்டோஸ் இன் யோர் டெக்ஸ்ட் புக், அதனால தாராளமா பாய்க்கலாம். இதுவும் பாய்க்கலாம், இதுவும் பாய்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்க ஏன் சிம்பிளான வழிக்கு போங்க. மேஸ்னா என்னது, கேஜி, வெலாசிட்டினா என்னது, ms negative 1. sudah cukup. Kalau kamu nak letak Newton second pun boleh juga, tak kisahlah. Okay, சரி, மொமெண்டமோட ஃபார்முலா பார்த்துட்டோம், அதோட யூனிட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது அது வாட் டைப் ஆஃப் குவான்டிட்டின்னு பார்க்க போறோம். மொமெண்டம் இஸ் வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர் குவான்டிட்டினா ஹேஸ் மேக்னிடியூட், மேக்னிடியூட்னா வேற ஒன்றும் இல்லை, ஹேஸ் வேல்யூ and also has direction. Okay, by the direction of momentum always follow the direction of velocity. velocity எப்படி போதோ அந்த டைரக்ஷன்ல தான் momentum போகும். Okay, if your momentum is going, momentumனா வந்து ஒரு பொருள் mass வச்சிருக்கு and it moves certain distance with the speed v. ஸோ இந்த மேஸும் வெலாசிட்டியும் டேரா பண்ணுறது தான் மொமெண்டம் நம்ம சொல்கிறோம். அந்த மொமெண்டம் வில் ஃபாலோ த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, அப்படின்னா என்னன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த கட்டம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் த டைரக்ஷன் டு த ரைட் டினோட்டட் as positive, an object is moving to the right possess a positive momentum, while an object moving to the left will have negative momentum. Okay, contoh katakanlah, okay, katakan kita ada satu objek. We have one object A. If let's say object A moving right hand side, kita ambil positive velocity. Dia pergi right hand side, kita ambil positive velocity, maka the momentum for it is, momentum for the A is mass times velocity. Okay, let's say your A is moving in this direction. Your A is moving in this direction, then we will call as a negative V. When it is a opposite direction, put negative V. So your probability pula, you punya momentum A adalah m negative V. Short form negative mv. Simplify. Okay, if it is moving right hand side, you want to take positive, then left hand side should be negative. It depends on you actually. If you want to take the negative, moving right hand side, negative also can, then moving the left should be positive. Up to you lah. Normally we follow the number line lah. Alright, and number 7, an object with a high velocity or large mass has a large momentum. It's not very easy to identify. Okay, number 7 பாருங்க, P equal to mv, right?
Okay, sekarang kita nak compare mass dengan momentum sahaja. Bawa dia dua orang secara asing. So your velocity is now constant. Kamu tengok. Hubungan dia bahagi maksudnya directly proportional. That means your momentum is higher, your mass is higher, your momentum is higher. Okay, on the second scenario, kita nak compare momentum dengan velocity. Okay, asingkan momentum dengan velocity, you punya mass akan jadi constant now. Here your velocity constant. நம்ம எது ரெண்டு கம்பேர் பண்றோமோ அதை ரெண்டையும் தனியாக்கிடணும், மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்புறம் நம்ம பார்க்கணும் ஹுபுங்கான் வந்து பஹாகியா இருந்துச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். தட் மீன்ஸ் higher your velocity, greater the momentum. Smaller your velocity, smaller your momentum. Directly proportional lah. That's why they tell you an object move with high velocity or large mass will have large momentum. Okay? Bye. Momentum and inertia are not the same. Please take note. ஏன்னா இப்போ லார்ஜ் மேஸ் இருக்கு, அதனால மொமெண்டம் கூடயா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே யூ ஆல் வில் ட்ரை டு லிங்க் வித் இனர்ஷியா. இனர்ஷியாவும் நம்ம போன வாட்டி பார்க்கும் போது இனர்ஷியா ஆல்சோ டிபெண்ட் ஆன் த மேஸ், ரைட்? ஓகே, ஆனால் இனர்ஷியா வந்து இட் இஸ் டிபெண்ட் சோன்லி ஆன் மேஸ். இனர்ஷியா வந்து டோட்டலாக மேஸை மட்டும் நம்பி இருக்கிற ஒரு குவான்டிட்டி. ஆனால் மொமெண்டம் mass that has velocity, that means mass in motion, depend on both mass and velocity. Therefore we can conclude that momentum is not equal to inertia. Okay, right? So far any question? No sir. No, sir. Okay, good. Alright, சரி மொமெண்டம்னா இப்போ எனக்கு புரியுது. மொமெண்டம்னா நம்ம நார்மலா என்னன்னு தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொமெண்டம்னா ஒரு பொருள் அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. மூவ் ஆகிட்டு போயிட்டு எதுக்கிட்டையாவது போய் மோதுனுச்சுனாலோ இல்லை வெடிச்சிட்டாலும் எக்ஸ்ப்ளோட் பண்ணாலும் அதுக்கெல்லாம் மொமெண்டம் தான் சொல்றது. மொமெண்டம் வந்து மெயினாக வந்து ஒரு விதமான கொலிஷன்லாம் ஏற்படுதுல, அதான் மொமெண்டம். இப்போ லங்காரன் அதை டீட்டெயில்டாக இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு பொருள் அது நவுந்துக்கிட்டே போகுது, அது எங்கேயாவது போய் மோதுனுச்சுன்னா அதுதான் மொமெண்டம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பை. சொந்தோ பாருங்க, இப்போ நம்ம வந்து நம்ம சொல்கிற மொமெண்டம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பை த மேஸ் அண்ட் வெலாசிட்டியில் அதுக்கான ஆதாரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ சொந்தோ பாருங்க, நான் இங்கே ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கேன். டு ஸ்டடி ஹவு த மேஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, எப்படி மேஸும் வெலாசிட்டியும் இன்ஃப்ளூயன்ஸ் த இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங், அந்த ஸ்டாப் பண்ணும்போது எப்படி இஃபெக்ட் கொடுக்குதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரெண்டுமே ஒரே மேஸில் இருக்கிற ஸ்டீல் பால் எடுக்கிறோம். ஒன்று வந்து 50 சென்டிமீட்டர்லேருந்து விடுறோம், ஒன்று வந்து 100 சென்டிமீட்டர்லேருந்து விடுறோம் ஒரே டைமில். அப்போ நீங்கள் உங்களோட அந்த அந்த ஹைட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும் போது பந்து இன்னும் வேகமாக போகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஃப்ரீ ஃபாலில் நம்ம படிச்சிருக்கோம்ல, உங்களோட வெலாசிட்டி எப்பவுமே வந்து சிமாக்கின் தம்பா பண்ணிக்கிட்டே போகும். இது கட்டையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறவாக தான் தம்பா பண்ணும், கூடியாக இருந்துச்சுன்னா நிறையா தம்பா பண்ணும் வெலாசிட்டி. அப்போ நம்ம உயரமான இடத்துல விட்டாக்கா இன்னும் வேகமாக போகும் அந்த பொருள். ஓகேயா? ஸோ இதோட வி வந்து ஹையர், இதோட வி வந்து லோவர்னு அர்த்தம். சரியா? அதில் நான் கீழேயும் போட்டிருக்கேன். The steel ball released from a greater height strike the plasticine at greater velocity. சரி, எப்படி இது ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் வெலாசிட்டியோட பார்த்தீங்கன்னா குழி வந்து பெருசாக இருக்கும். இந்த லோவர் வெலாசிட்டியில் போடுறது குழி அவ்வளோவா இஃபெக்ட் கொடுக்காது. அப்போ இந்த குழி பெருசாக இருந்துச்சுன்னா அதுதான் மொமெண்டம் இஃபெக்ட். மொமெண்டம் வந்து கூடையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, procedure I already told lah. A steel ball is first released from the height 50 cm, then 100 cm above a slab of plasticine. The depth and size of the cavities. maksudnya இந்த குழி உழுவுதுல அதுதான் cavities-னு சொல்றாங்க. லெக்கோல caused by the steel ball on the slab. slabனா plasticine-ஓட அந்த பரிசன்ல. Observe and compare. Okay. So observation என்ன நம்மனால பார்க்க முடியும்னா, the depth and size of the cavity caused by the steel ball released from the greater height.
உயரமான இடத்துலேருந்து போட்டிருக்கோம்ல, அது வந்து என்ன இருக்கும், பெருசாகவும் இருக்கும் ஆழமாகவும் இருக்கும். ஓகேயா, அந்த கேவிட்டி சைஸ் மதப்பொல்லுங்க, சைஸ் வந்து பிக்கர். அப்புறம் டெப்த் தான் போட்டிருக்காங்க, மறந்துட்டேன், சாரி. The depth and size of the cavity கேட்குறாங்க. ஸோ டெப்த் வந்து deeper and the size is bigger. ஓகே, நீங்களே பார்க்கலாம். இதோட குழி வந்து ஆழமாக இருக்கும், பெருசாகவும் இருக்கும். இது குழி சின்னதாக இருக்கும், ஆழமாகவும் இருக்காது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் செய்யலாம்னா, greater the velocity of the moving object is, greater the effects. Okay, greater the effects of stopping lah, greater the effect of stopping lah. அது நான் ஸ்டாப் பண்ண, அது நான் எழுந்து மறந்துட்டேன். great effect of stopping, and the effect of stopping தான் greater is the momentum. ஓகே, லைக் இது நீங்க அப்படியே நம்ம ரோபோட் மாதிரி படிக்க கூடாது. லைக் வந்து உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியலன்னா நீங்க கேளுங்க, லைக் இது ஏன் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நீங்க பிசிக்ஸ்ல வந்து நிறைய அப்சர்வ் பண்ணணும். கெமிஸ்ட்ரி மாதிரி டக்கு டக்குன்னு புரியாது. பிசிக்ஸ் வந்து எதுக்காக இவ்வளவு நேரம் படிக்கிறோம்னா கொஞ்சம் நேரம் சென்று தான் தெரியும். அதனால நீங்க பாத்துக்கீங்க. ஓகே, இப்ப ரெண்டாவது ஆக்டிவிட்டி நம்ம செய்ய போறோம். ரெண்டுமே 50 cmல விட போறோம். ஒன்னு வந்து ஸ்டீல் பால், ஒன்னு வந்து வுடன் பால். ஸ்டீல் பால் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேஸ் இஸ் ஹையர். வுடன் பால் வந்து மேஸ் இஸ் லோவர். அப்ப ஸ்டீல் பால் நம்ம போடும் போது கொஞ்சம் ஆழமா பெருசா இருக்கும் அதோட குழி. வுடன் பால் போடும் போது கொஞ்சமா சின்னதா இருக்கும் அதோட குழி. ஓகேயா, ஏன்னா மேஸ் கூடயா இருந்துச்சுன்னா மொமெண்டம் கூட, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே, we go to page number 2. A steel ball and wooden ball of the same diameter are released from the height of 50 cm above the slab of plasticine. The depth and the size of the cavity formed are observed and compared. Okay, observation: the depth and size of the cavity caused by the steel ball, the mass higher one, is deeper and bigger. So this proves that the greater the mass of an object, the greater the effect of stopping, which means the greater is the momentum. Okay. சரி, this experiment proves us that mass and velocity influencing the momentum. சரி, உங்களுக்கு தெரியுமா பிசிக்ஸ்ல வந்து நிறைய ஃபார்முலாலாம் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி இந்த ஃபார்முலா வருதுன்னு உங்களுக்கு ஐடியா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மொமெண்டம்னு ஒரு குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். மொமெண்டம்ன்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு சொல்ல போறாங்க. அப்ப இந்த மொமெண்டம்க்கு யார் யாரெல்லாம் காரணமா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, மேஸும் வெலாசிட்டியும். அப்ப இந்த மேஸும் வெலாசிட்டியும் வச்சுதான் ஃபார்முலா தயாரிப்பாங்க. அப்ப இந்த மேஸுக்கும் வெலாசிட்டிக்கும் மொமெண்டம்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்ப அதை வச்சுதான் அது டாரா பண்ணணுமா பஹாகி பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவே தயாரிப்பாங்க. ஓகே, ஸோ அப்ப நம்ம எந்த ஒரு இப்போ உங்ககிட்ட வந்து வேற என்ன ஃபார்முலா நீங்க பாய்ச்சிங்க. ஓகே, இப்போ லெட்ஸே வந்து வெலாசிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர்னு கேட்டாங்கன்னா, லெட்ஸே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, வெலாசிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர். அப்ப வெலாசிட்டியோட ஃபார்முலாவை கவனிங்க. வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மென்ட்டும் டைமும். அப்ப ரைட், அப்ப வெலாசிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர் என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் டைம். அத ஃபேக்டரை தான் ஃபார்முலாவா வச்சிருப்பாங்க. அது பஹாகியா டாராப்பான்னு அக்கார்டிங் டு த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ இதுதான் பேசிக்கா வந்து ஒரு ஃபார்முலா தயாரிக்கிற முறை. இன்னும் நிறைய இருக்கு. நான் சொன்னது வந்து ஒரு சின்ன பேசிக் தான். இன்னும் ஹோமோஜினிட்டி ஆஃப் த ஈக்குவேஷன், வேற இடத்துல எல்லாம் அது ஃபிட் இன் பண்ணுதா, அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பார்த்த பிறகு தான் ஒரு குவான்டிட்டியை வந்து நம்மளால உருவாக்க முடியும். ஓகே, சரி, இப்போ நம்ம கல்குலேஷனுக்கு வருவோம். ஆரம்பத்திலே சண்டை மண்டோட இது போல ரெண்டு பேருக்கும். ஓகே, இந்த ஃபுட்பால் கேம், இது ஃபுட்பாலே கிடையாது, ரக்பி. ஓகே, நான் சீலாபா போட்டிருக்கேன். ஃபுட்பால் எங்க கையில எடுத்து விளையாடுறாங்க. In a rugby game, a player has a mass 70 kg. எவன் 70 kgன்னு தெரியலையே. சரி, 70 kg move with the velocity 4 meter per second.
and the other player 75 kg is moving 3 meter per second towards each other. Calculate the momentum of the two player. Okay, let's say player 1 தான் வந்து 70 kg ன்னு வச்சுக்கீங்க. இவர் தான் player 1 ல. மேபி இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, in a rugby game player 1 has mass 70 kg, is moving with the velocity 4 meter per second, and the player 2 who has mass 75 kg is moving with 3 meter per second. அப்படி எடுத்துக்கிங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஸோ பிளேயர் 1 வந்து பிளேயர் 1 பார்த்தீங்கன்னா 70 kg and velocity வந்து 4 meter per second. பிளேயர் 2 பார்த்தீங்கன்னா 3 meter per second velocity, அவர் வந்து 75 kg. சரி, இப்போ ரெண்டு பேரோட மொமெண்டமும் கேட்குறாங்க. அப்படின்னா ரெண்டு பேரும் மொமெண்டம் பிளஸ் பண்ணுமா பண்ணக்கூடாது? அவங்க தனித்தனியா கேட்குறாங்களா? ஓகே, பை மொமெண்டம் bagi player 1. கேளுங்க, இப்படி நீங்க எழுதலாம். மொமெண்டம் பை பிளேயர் 1 சின்னதா இருக்கணும் அது. ஓகே, mass times velocity. Always start with your formula. Mass dia adalah, ஓகே நீங்க பாருங்க, இப்போ நீங்க முடிவு பண்ணணும். இந்த இடத்துல நான் வெலாசிட்டி எழுதுனது கூட ஒரு அளவு தப்பு தான். ஏன் சொல்லுங்க, நீங்க வந்து வெலாசிட்டி இப்படி போறது பாசிட்டிவா எடுத்துக்கிங்க நார்மலா ரைட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து நம்ம -3ன்னு சொல்லணும், மறந்துடாதீங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல -3ன்னு சொல்லணும். ஸோ பிளேயர் 1 பிரச்சனை இல்லை, 70 times 4. நோ நீட் டு இன்க்ளூட் யூனிட் ஆல். லாஸ்ட் ஆன்சருக்கு மட்டும் யூனிட் போட்டால் போதுமானது. ஸோ 70 times 4 எல்லாமே இதில் தான் இருக்குது, SI யூனிட்ல. ஸோ 280 நியூட்டன் செகண்ட், இல்லாட்டியும் 280 kg ms -1. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போட்டுக்கிங்க. ஓகே, மொமெண்டம் bagi பிளேயர் நம்பர் 2. அதே mass times velocity தான். mass வந்து 75 kg times velocity வந்து பாசிட்டிவ் 3ன்னு எடுக்கக்கூடாது, ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரான். velocity should be -3. இதை நீங்க எப்போ விடுறீங்களோ மொமெண்டம் உங்களுக்கு கரெக்டா வராது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா வெலாசிட்டி நெகட்டிவ். ஓகே, இப்போ 75 times by -3 நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் -225 நியூட்டன்ஸ் ஆகட்டும் சொல்லலாம். -225 kg ms -1ன்னு சொல்லலாம். நெகட்டிவ் போடலாம். நெகட்டிவ்னா அந்த வேல்யூ குறவா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஆப்போசிட் டைரக்ஷன் அர்த்தம். ஓகே ரைட், இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டேன் எப்படி வந்து மொமெண்டம் தெரியணும். ஜஸ்ட் டேக் யோர் மேஸ் அண்ட் வெலாசிட்டி பார்த்துக்கிங்க. ரைட் ஹேண்ட் சைட் போனால் வெலாசிட்டி பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் வெலாசிட்டி நெகட்டிவ். ஓகே, நவ் ட்ரை டு டூ திஸ். எக்ஸாம்பிள் 2 செய்யுங்க பார்க்குறேன். 2 minutes. நான் சொல்லி கொடுத்த மாதிரி செய்யுங்க பார்ப்போம். கால்குலேட் த மொமெண்டம் ஆஃப் கிரானினா நீங்க இப்படி எழுதிக்கணும். மொமெண்டம்னா P, ஆனா நான் தேடுறது கிரானியோட mass times velocity. அதே மாதிரி மொமெண்டம் ஆஃப் பாபி mass times velocity. Okay, time's up. Vaishnavi, what is the momentum of the granny? 480.
Where is your unit? kg You ms never. -1. I got right here. I got right here. எழுந்துlah itu macam kita kalau kita ada kita kena pakai baju dan seluar. Kalau fizik dia kena ada unit. Kalau you tak letak unit எங்க cikgu சொல்லுவாங்க you macam berdiri bogel-னுவாங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணே கூடாது எப்பவுமே. யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ல. நீங்க யாருக்காவது சொல்லும் போது கூட அந்த யூனிட்டோட சொல்ல பழகிக்கிங்களா எப்பவுமே உங்களுக்கு அந்த மைண்ட்ஃபுல்லா இருக்கும். ஓகே kgms -1 கரெக்ட். How about Samira? Sorry, Safrina. What is the momentum of the Bobby? 0 kg ms -1. எவ்வளோ? 0 kg ms -1. ஓகே வெரி குட் 0. ஏன்னா வந்து அவன் என்னதான் எவ்வளோதான் மேஸ் வச்சிருந்தாலும் 40 அவன் at restனா அவன் நவுறல. அப்படின்னா 0 நியூட்டன் செகண்ட் ஆர் 0 kgms -1. ஓகே 0 is still a magnitude. அதனால யூனிட்டோட சேர்த்து போடுறதுல தப்பு கிடையாது. ஓகே இதுதான் பேசிக் மொமெண்டம் கால்குலேட் பண்ற விஷயம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போக போறோம். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா? நீங்க ஏற்கனவே பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படிச்சீங்க ஃபார்ம் 3ல. நான் அப்பயே சொல்லி கொடுத்தேன் கன்சர்வேஷன்னா என்னது அது இதுன்ட்டு. ஓகே இது நல்லா தான் இருக்கும். ஓகே சரி இது பார்ப்போம். ஓகே முதல்ல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். கன்சர்வேஷன்னா என்னன்னு பார்க்கணும். கன்சர்வேஷன்னா இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து 2 சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். 2 சிச்சுவேஷன்லயும் சேமா இருக்கிறது தான் கன்சர்வேஷன் பிசிக் படி பார்த்தோம்னா. அதாவது 2 சிச்சுவேஷனா இப்போ வந்து நம்ம மொமெண்டம் எடுத்துக்கிட்டோம்னா மொமெண்டம் பிஃபோர் அண்ட் மொமெண்டம் ஆஃப்டர்னு வச்சுக்கிங்க. பிஃபோர் மொமெண்டம் எவ்வளோ இருக்குதோ ஈக்குவல் டு ஆஃப்டர் மொமெண்டம். ஆஃப்டர் the momentum happen also will be equal. So principle of conservation of momentum na before and after momentum is the same. அவ்வளவுதான் அதோட அர்த்தம். conservation என்ன அர்த்தம்? முன்னாடியும் பின்னாடியும் சேம். total amount is the same. அந்த மாதிரி சொல்லலாம். சரி the term conservation is used if the total amount of matter or quantity na இப்ப நம்ம எடுக்க போறது momentum is a quantity remain the same before and after the occurrence of an event. ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேம் ஆயிருந்தா அது கன்சர்வேஷன். சிம்பிளா முடிச்சிடலாம். இப்ப பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் 2 விதமா எழுதுவாங்க ஆளுங்க. 2ல நீங்க எது எழுதினாலுமே கரெக்ட் தான். ஓகே 2ல நீங்க எது எழுதினாலும் கரெக்ட் தான். ஆனா டெக்ஸ்ட் புக்கோட எது? ஸோ டெக்ஸ்ட் புக் படி பார்த்தோம்னா இந்த அர்த்தம் வருது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்குன்னு இது எழுதுனா இது ராங் கிடையாது. இதுவும் கரெக்ட் தான். ஓகே இதுவும் கரெக்ட் தான். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஜஸ்ட் நீங்கள் பாருங்க இது கொஞ்சம் பெண்டேவாக இருக்கும். பட் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் யூஸ் யுவர் டெக்ஸ்ட் புக் ஒன்ல. ஓகே பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அப்போ மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சேமாக இருக்கணும். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. ஆனால் பிரின்சிபல்னா kena follow dia punya definition word by word. The total momentum of a system is constant if no external force acting on the system. அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலா எந்த ஃபோர்ஸும் கொடுக்காம இருந்தோம்னா momentum before and after will be the same. Like அந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவ்லயும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். An object will continuously will be at the rest or moving in a straight line with a constant velocity if no external force acting on it. உங்களோட நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை ரீகால் பண்ணி பாருங்க. ஓகே அதே மாதிரி தான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமும். ஐ வில் ப்ரிஃபர் த டெக்ஸ்ட் புக் ஒன். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். இது பேசிக்காக எல்லாரும் எழுதிருவீங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆஃப் ஆல் பண்ண வேண்டியது if no external force is acting on it. அந்த விஷயத்துல வந்து வெறும் அந்த பொருள் மட்டும் தான் இருக்கு. திடீர்னு காத்து அடிச்சு நவுறது அதெல்லாம் கணக்கு இல்லை. அப்படி சொல்றோம். வேற எந்த ஃபோர்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மொமெண்டமுக்கான ஃபோர்ஸ் மட்டும் தான் அங்க இருக்கணும். சரி கம். An example of external force is friction. friction காத்து அடிச்சு வர்றது இப்ப நான் சொன்னல அதெல்லாம் வந்து external force. To be precise,
Principle of conservation of momentum is true for a closed system. Yeah, closed system na no other force can interfere. No other force can interfere. இதுவே நீங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல செஞ்சீங்கன்னா வேற வேற ஃபோர்ஸ் காத்தடிக்கும், அப்பதான் ஃப்ரிக்ஷன் வரும், அப்ப அந்த மொமெண்டமோட கல்குலேஷன் எல்லாமே ஓடி போகும், கரெக்டா வராது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் வந்து ப்ரிசைஸா இருக்கணும்னா க்ளோஸ் சிஸ்டம்ல இருக்கணும். க்ளோஸ் சிஸ்டம்னா காத்து இருக்கக்கூடாது, வேற எந்த ஃபார்ஸையும் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அங்க. A closed system is the one the sum of external force is zero. எந்த ஃபார்ஸும் இருக்கக்கூடாது, அதுதான் நான் சொன்னேன். நோ அதர் எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ், எக்ஸ்டர்னல் போட்டோன்னா கரெக்ட் ஆயிரும். எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ் கேன் இன்டர்ஃபியர். சரி, இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இருக்குல்ல, இதை நம்ம ரெண்டு விஷயத்துல காட்டலாம். நல்லா பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. கொலிஷன், எக்ஸ்ப்ளோஷன். சரி, கொலிஷன் அப்படின்னா என்னது? கொலிஷன்னா இப்போ லங்காரன் ஆக்சிடென்ட் பண்றீங்களா, இன்னொரு காடியோ, அது ஒரு விதமான கொலிஷன். சும்மா இருக்கிற நீங்க போயிட்டு செவுத்த போய் மோதுறீங்களே, அது எக்ஸ்ப்ளோஷன். அதுக்காக நான் வெடிச்சிட்டேன்னா இல்ல. ஓகே, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. எந்த இடத்துல நீங்க மோதுனாலும் ரெண்டு பொருள் நவுந்துகிட்டே இருக்கு, அது மோதுனா கொலிஷன். ஒரு பொருள் வந்து ஆரம்பத்திலே எப்படி சொல்றது, நவராம ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு பொருள் மட்டும் நவுந்துருச்சுன்னா அது பேர் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, அது நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். கொலிஷன் பார்ப்போம். The total momentum of the object before collision is equal to after collision. There are two types of collision: elastic collision, inelastic collision. ஓகே, ரெண்டு விதமான பிளங்காரான் இருக்கு. கொலிஷன்னா பிளங்காரான் மோதுறது, இலாஸ்டிக், இன்இலாஸ்டிக் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிக்கிறதுனா பாம்பு வெடிக்கிறது, அது மட்டும் இல்லை, துப்பாக்கி சுடுறது, ராக்கெட் போகிறது, ஃபயர்மேன் வந்து நெருப்பு அணைக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோஷன் தான். நம்ம ஜெத்தியில் கால் வச்சு தாண்டும் போது அதுவும் எக்ஸ்ப்ளோஷன் தான். அதுக்காக நம்ம வந்து வெடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அது சும்மா ஒரு டெர்மினாலஜி. ஓகே, எக்ஸ்ப்ளோஷன் என்ன அர்த்தம்னா சம் ஆஃப் மொமெண்டம் ரிமைன் as ஜீரோ ஆஃப்டர் an எக்ஸ்ப்ளோஷன். மொமெண்டம் ஜீரோவா இருக்குன்னா அது ஒரு எக்ஸ்ப்ளோஷனா இருக்கணும். இல்லை வேற ஏதாவது வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அது கண்டிப்பா கொலிஷனா இருக்கும். அந்த கொலிஷன் கேன் பி elastic and non-elastic, or we call inelastic. Okay. Activities to show principle of conservation of momentum. Okay, நல்லா கவனிங்க. என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் காட்டுதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொருள் பால் பி இஸ் ஹிட் அண்ட் மூவ் வித் வெலாசிட்டி u. இப்போ நீங்கள் ஸ்னூக்கர் விளாடுறீங்க, பால் பியை வந்து நம்ம தட்டி விடுறோம்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து வெலாசிட்டி u மூலமாக போய்கிட்டே இருந்துக்கிட்டு சும்மா இருக்கிற q மேலே அடிக்கும். அதுக்கப்புறம் p ஸ்டாப் ஆயிரும். அந்த விஷயத்தை என்னமோ இதுகிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இவர் வந்து யூல போவார். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகேயா, பிஃபோர் வந்து யூல இருந்துச்சு, ஆஃப்டரும் யூல தான் போகுது. பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஒரு பொருள் யூல இருக்கணும், ஒரு பொருள் ஸ்டேஷனரியில. ஆஃப்டரும் அதே தானே இருக்கு, ஒரு பொருள் ஸ்டேஷனரியும் ஒரு பொருள் யூலையும் போகுது. ஸோ தட் மீன்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் த சேம் வெலாசிட்டி, சேம் மொமெண்டம். Okay, it is observed that ball P stop when it is collide with ball Q, which move with the velocity u. This show that ball Q after the collision has the same amount of momentum and kinetic energy as ball P before the collision. Okay, so Q க்கும் P க்கும் same momentum தான் இருக்கும், same momentum இல்லாம same kinetic energyயும் இருக்கு. Okay, right. இப்போ அடுத்தது போலாம். collision of steel ball of equal mass. இது பேர் வந்து பெண்டுலம் சொல்லுவாங்க, சம்டைம் பார்த்தன் பெண்டுலம் சொல்லுவாங்க, நிறைய இருக்கு அதோட டேர்ம்ஸ். இப்போ நீங்க எல்லாமே ஒரே மாதிரியான ஈக்குவல் மேஸ்ல இருக்கிற ஒரு பெண்டுலம் எடுத்து இந்த மாதிரி நம்ம pull aside, ball P is pull aside and then release so that to fall back and strike the ball Q. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா it is observed that ball P is stopped
but ball T swing out at the same height where which with the ball P was released. இப்போ ball P வந்து இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் 45 டிகிரியில் இழுத்தீங்கன்னு வைங்களேன், இங்கே நீங்கள் விடும் போதும் அதே மாதிரி இந்த இடமும் 5 சென்டிமீட்டரில் 45 டிகிரியில் இழுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஏற்படுற மொமெண்டமை அதை அப்படியே தீக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தீயும் அதே மொமெண்டமை உள்வாங்கி வச்சுக்குது. ஸோ த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் the momentum and kinetic energy are the same. This shows that ball T possesses same amount of momentum and kinetic energy as P before it struck to ball Q. P Q மோதிரத்துக்கு முன்னாடி இருந்த கைனெட்டிக்கும் மொமெண்டமும் அது அப்படியே தீக்கும் இருக்கு. ஸோ அப்படின்னா மோதின பிறகு ஒரு ஆளோட மொமெண்டமை அப்படியே இன்னொரு ஆள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து நம்ம இலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவாங்க. சரி, இலாஸ்டிக் கொலிஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் டு டெல் யூ பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இருக்குப்பா. நீ எவ்வளோ மொமெண்டம் பிஃபோர் வச்சிருக்கியோ ஆஃப்டரும் அதே தான் இருக்கும், அதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த 2 ஆக்டிவிட்டி. சரி, இது ஓகே, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நீங்கள் எழுத போறீங்க பாருங்க, இதுதான் இதுதான் வந்து mukiman part. Oke, baik. Kamu tengok betul-betul apa yang saya tunjuk sekarang. அதுக்கு முன்னாடி இருங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, கொலிஷன் வந்து 2 விதம் இருக்கு. நான் முதல்ல சொல்லிட்டேன். முதல்ல நம்ம படிக்க போகிறது இலாஸ்டிக் கொலிஷன். நல்லா கவனிங்க, நான் சொல்றது கேளுங்க. இப்போ நம்ம கிட்ட பால் ஏ இருக்கு, பால் பி இருக்கு. இப்போ பால் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ பால் ஏ வந்து பால் ஏ பால் பி இருக்கா, பால் ஏ இப்படி வருது, பால் பி இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இது மொதல் சிச்சுவேஷன். ஓகே, அப்போ இப்போ நீங்கள் இந்த விஷயம் மோதும் போது இப்போ ஏ வந்து பியை போய் மோத போகுது. மோதினோடனே என்ன ஆகுது, பி வந்து ஏ வந்து தொடர்ந்து இப்படி போகுது, இல்லாட்டியும் பி வந்து தொடர்ந்து இப்படி போகலாம், இல்லாட்டியும் பி வந்து கொஞ்சம் ஹெவியானதாக இருந்துச்சுன்னா ஏ வந்து ரிவர்ஸில் போகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏ ரிவர்ஸில் போவோம், பி வந்து இப்படி போவோம். எது எப்படியோ ஆஃப்டர் கொலிஷன் 2 பேரும் ஒட்டிக்கிட்டு போகிறாங்களா இல்லை பிரிஞ்சுக்கிட்டு போகிறாங்களா, இதுதான் நீங்க பார்க்கணும். 2 சொந்தோலையும் நான் வந்து பிரிஞ்சுக்கிட்டு தான் போகுது. இந்த மாதிரி ஆஃப்டர் கொலிஷன் அப்ப பிரிஞ்சு போனாங்கன்னா அதுக்கு பேரு இலாஸ்டிக் கொலிஷன். இன்இலாஸ்டிக் கொலிஷன்னா பாருங்க, 2 பேரும் மோதிக்கிறாங்க, மோதின பிறகு 2 பேரும் ஒட்டிக்கிட்டு போவாங்க ஒரே வெலாசிட்டியில, அதுதான் இன்இலாஸ்டிக். இதான் வித்தியாசம் இலாஸ்டிக்கும் இன்இலாஸ்டிக்கும். ஓகே, பை. இலாஸ்டிக்னா மோதின பிறகு 2 பேரும் தனித்தனியா தான் போகணும், ஒட்டிக்கிட்டு போகக்கூடாது. 2 objects collides and move separately or individually after a collision. Okay, momentum conserve. Conserve ஓட அர்த்தம் உங்களுக்கு தெரியும்ல, before after same. Total energy is conserve. எனர்ஜியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சேமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கைனெட்டிக் எனர்ஜி ஆல்சோ கன்சர்வ். சரி, எதெல்லாம் கன்சர்வ் பாருங்க. எலாஸ்டிக் கொலிஷன்ல மொமெண்டம், டோட்டல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, இது மூணுமே கன்சர்வா இருக்கிறது எலாஸ்டிக் கொலிஷன்ல மட்டும்தான். அப்ப இன்இலாஸ்டிக்ல கண்டிப்பா மொமெண்டம் கான்சர்வ். மொமெண்டம்னாலே வந்து கான்சர்வ் தான். தாக்கேசா இலாஸ்டிக்கா இன்இலாஸ்டிக், மேபி எனர்ஜி வைஸ் டிஃப்ரெண்டா இருக்கலாம். சரி, இதோட ஃபார்முலா எப்படி வரும்னு பாருங்க. முதல்ல பாருங்க, ஓகே, நல்லா கவனிக்கணும். முதல்ல வந்து m1 என்ற ஒரு பந்து இருக்கு. அதாவது m1 னா mass 1. mass 1 it travel with u1 plus mass 2 u2. ஏன் இந்த இடத்துல பிளஸ் இருக்குன்னா உன்னோட u1ம் u2வும் சேம் டைரக்ஷன் தானே, பிளஸ் போட்டுக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் தானே நெகட்டிவ் சொன்னேன்.
அப்புறம் நீங்க பாருங்க ரெண்டு பேருமே வந்து இது வந்து டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன், இது வந்து டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். சேமா இருக்கு, ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னால. ஓகே, ஸோ v1 v2 ஏன் பாசிட்டிவா இருக்குன்னா ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால. சரி, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு தான் கீழே கொடுத்துருக்கேன் ஃபார்முலாவை கவனிங்க. ஓகே, ஃபார்முலா நம்ம தயாரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம பாய்க்கிறோம்னு பார்த்துக்கணும். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் collision equal to total momentum after collision. Okay, okay, before collision பாருங்க guys, m1 இருக்கா, அப்புறம் u1 இருக்கா. ஓகே, இப்படி போறத பாசிட்டிவா வச்சுக்கீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனுச்சுன்னா நெகட்டிவா வச்சுக்கீங்க. m1 u1 பிளஸ், முதல்ல பிளஸ் போடுங்க பிரச்சனை இல்லை, பிளஸ் இந்த இடத்துல m2 அப்படியே இருக்கு விட்டுருங்க. u2 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குல்ல, அதனால நெகட்டிவ் u2 ஈக்குவல் டு m1 v1 பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போய் ஆரம்பிச்சிருச்சு, அப்ப நெகட்டிவ் v1 பிளஸ் m2 v2. இப்படியே விட்டாலே ஓகே தான் உங்க ஃபார்முலா. ஓகே, டோட்டல்னா சம் பண்ணணும், ரெண்டு மொமெண்டமும் சம் பண்ணணும். சரி, இது எப்படி நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். ஓகே, m1 u1, ஓகே, இந்த இருக்கிற பாசிட்டிவும் இங்க இருக்கிற நெகட்டிவும் டாராப் தானே, இதெல்லாமே டாராப் தானே, பாசிட்டிவ் m2 டாராப் நெகட்டிவ் u2, jadi மைனஸ் m2 u2 equal to negative m1 v1 for the same reason plus m2 v2. இது வந்து நான் சும்மா இது பண்றேன், அதை சிம்பிளிஃபை பண்றேன். உங்க ஃபார்முலாவை நீங்க இந்த மாதிரி எழுத தெரிஞ்சிட்டாலே போதுமானது. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நெகட்டிவ் போடுங்கப்பா, அவ்வளவுதான் வித்தியாசம். Can understand the formula? Can, sir. Can, sir. Okay, good. Right. இலாஸ்டிக் இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. அப்ப அதோட எக்ஸாம்பிள் முதல்ல நம்ம கையோட செஞ்சிருவோம், so that உங்களுக்கு இலாஸ்டிக்னா என்னன்னு புரியணும். ஓகே, சரி, kita skip sebentar, pergi ke example number 1. Okay, example number 1, question page number 6. Okay, page number 6ல பாருங்க, உங்களோட மொமெண்டம் mass 1 வந்து 1000, 20 ms negative 1, mass 2 வந்து 1200 kg, 10 meter per second. Okay, car A move with 1000 kg moving with 20 ms negative 1 collide with car B in the same direction. Okay, same directionல வந்து collide பண்ணுது, ரெண்டு பேரும் இதெல்லாம் இப்படி மோதிக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் மோதின பிறகு படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். If car B is shunted forwardனா இவன் இடிச்சு இந்த car B வந்து மின்னுக்கு தான் போகுது. What is the velocity of car A immediately after the crash? Okay, சரி, கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் பிஃபோரோட, ஆஃப்டர் என்ன ஆகுதுன்னா உன் car B வந்து மின்னுக்கு போகுது, shunted forwardனா மின்னுக்கு போகுது. எவ்வளோ டைரக்ஷன்னா VBல final velocity of B is 15 ms negative சத்து. What is your VA? இதான் கேள்வி. ஓகே, சரி, முதல்ல நம்ம எப்பவுமே பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமோட ஃபார்முலாவை எழுதிப்போம். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன், அதாவது MA அதை வந்து 1 2 பாய்ச்சோம். இப்போ இங்க வந்து ஏவும் பியும் தானே பாய்ச்சிருக்காங்க, கா ஏ கா பி. அதே மாதிரி நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற தெரியணும், கிரியேட்டிவ் பிளஸ் கே. MA UA சம்போ MB UB equal to MA VA, ஜஸ்ட் அதே மாதிரி காப்பி பண்ணுங்க, U V ஆ மாத்துங்க, அவ்வளவுதான், பிளஸ் MB VB. சரி,
Mass bagi A adalah 1000, kita ganti. Darab dengan initial velocity dia adalah 20. Campur. Mass of B is 1200 times the velocity, initial velocity U la 10 equal to இடிச்சிட்ட கையோட mass என்ன காணா போதா, அதே mass தான். Mass of A is அதே 1000 kg and அதோட velocity தேடுறது தான் நம்மளோட question. மறந்துடாதீங்க. What is the velocity of car A? அதான் கேள்வியே. அப்ப VA ன்னு மெயின்டைன் பண்ணுங்க. Plus car B வந்து 1200 இடிச்ச பிறகு 15ல ஓடுது. 15 ms negative satu. Okay, solve this. Get your VA. That is the answer. சரி. இப்ப இது மொத்தமா எவ்வளவு வருது? Safrina, calculate for me this one. Your left hand side மொத்தமா எவ்வளவு வருது? Safrina? Left hand side 32,000. 32,000. Okay, 32,000. Okay, அப்புறம் இது பிளஸ் தானே பண்றோம் இந்த இடம். சரி வேணாம், ரொம்ப ஸ்கிப் பண்ண வேணாம். ஓகே, 1000 times VA 1000 VA தான் வரும். பிளஸ் 1200 times 15. How much is that? Kuika? 18,000. 18,000. Okey. Sekarang biasalah 32,000 tolak 18,000, kamu mungkin akan dapat 14,000. Okey, நான் தோலாலாம் பண்ணிட்டேன், எனக்கு இடம் பத்தல அதனால தான் போடுறேன். Divided by 1000, kamu akan dapat velocity bagi A. Normala நீங்க செய்யுங்க உங்களோட மேத்ஸ். So velocity bagi A adalah, okey, இந்த மூணு காசையும் நான் வெட்டிட்டேனா 14 ms negative 1. கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. 32 minus 18 then divide by 1000. வைஷ்ணவி கரெக்டா இருக்கலன்னு சொல்லு. Yeah, correct sir, I do ready. Okay. Right. இதான் எலாஸ்டிக். ஓகே, எலாஸ்டிக் வந்து நம்ம வந்து மோதின பிறகு ரெண்டு பேரும் ஒண்ணா போக கூடாது, தனித்தனியா தான் மூவ் ஆகணும். அதான் எலாஸ்டிக் கொலிஷன். புரியுதா? எக்ஸாம்ல வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே, வேற எங்கேயாவது எலாஸ்டிக் கொலிஷன் கேள்வி இருக்கான்னு நான் செக் பண்றேன். இது ஒரு பயங்கரமான கேள்வி, இது அப்புறம் பார்க்கலாம். வாய நேற்று தான் டைப் பண்ண அவ்வளோ டுட்டோரியல் கேள்வி. ஓகே தப்பா, அது நான் என்னன்னு அப்புறம் பார்க்குறேன். நான் உங்களுக்கு இன்னும் டுட்டோரியல் போஸ்ட் பண்ணல. ஓகே, இட்ஸ் ஓகே. அப்போ நேற்று நான் டைப் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமோ? சரி, அப்புறம் பார்க்குறேன் நான் அது என்ன கதைன்ட்டு. ஓகே, இதான் எலாஸ்டிக் கொலிஷன். இன்இலாஸ்டிக் கொலிஷன் போலாம் வாங்க. இன்இலாஸ்டிக் கொலிஷன் வெரி சிம்பிள். இலாஸ்டிக் கொலிஷன் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இடிச்ச பிறகு ரெண்டு பேரும் தனித்தனியா போகணும். இன்இலாஸ்டிக்னா இடிச்ச பிறகு ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு காமன் வெலாசிட்டியோட போகணும், ரெண்டு பேரும் ஒரே வெலாசிட்டியில போவாங்க. ஓகேயா? Two object collides and move together. Two object collides and move together with a common velocity. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுல u தனியா இருக்கு, இதுல u தனியா இருக்கு. ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து v இருக்கு. ஆனா இந்த v-யும் இந்த u1ம் u2வும் சேமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, அந்த மாதிரி வராது. அதோட வெலாசிட்டி கண்டிப்பா குறைஞ்சிரும். அதனால வந்து இன்இலாஸ்டிக் கொலிஷன்ல வந்து மொமெண்டம் they are conserve. பத்தோல், எல்லா விதமான மொமெண்டமும் conserve. கைனெட்டிக் டோட்டல் எனர்ஜி conserve.
tetapi kinetic energy is not conserved. Kinetic energy கண்டிப்பா மாறும். ஏன்னா ஆரம்பத்துல ரெண்டு பேருக்கும் தனித்தனி வெலாசிட்டி இருக்கு. இது வந்து ஒட்டிக்கிட்ட பிறகு ரெண்டு பேருக்கும் சேம் வெலாசிட்டி இருக்கு. அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி ஞாபகம் இருக்கா இல்லையா? half mv² நம்ம படிச்சிருக்கோம். வெலாசிட்டியை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு வெலாசிட்டியும் ஒரே வெலாசிட்டியும் சேம் ஆக வாய்ப்பே இல்லை. அதனால before and after collision cannot be the same, the kinetic energy, but total energy can be same. ஓகே, நீங்க சும்மா அதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிங்க, அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து நீங்க படிச்சிருக்கீங்களே. எனர்ஜி வந்து cannot be destroyed, cannot be created, but can be converted from one form to another form. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி கன்வர்ஷனில் வந்து அது சேமாக ஆகிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கைனெட்டிக் எனர்ஜி கண்டிப்பாக சேமாக இருக்க வாய்ப்பே இல்லை பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். ஏன்னா ரெண்டு பேருமே தனித்தனியாக நவுறணும், ஒட்டிக்கிட்டு நவுந்தாக்கா கைனெட்டிக் எனர்ஜி நாட் கன்சர்வ். ஓகே, the total kinetic energy after the collision is less than total kinetic energy before the collision. அதான் காரணம். இந்த மாதிரி ஒன்னா நவுறுதுல பொதுவாக வந்து அதோட டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து குறவா இருக்கும் கம்பேர்ட் டு ஏர்லியர். ஸோ இதோட ஃபார்முலா எப்படி வரும்னா, பிஃபோர் வந்து சேம் நம்ம எப்போதும் எழுதுற மாதிரி m1u1 plus m2u2 அப்படி எழுதிருவோம். ஏன்னா பிஃபோர் வந்து அப்படி தானே இருக்கு, தனித்தனியாக நவுறுதுங்க. ஆனால் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த m1ம் m2ம் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பிராக்கெட்ல போட்டுருவோம். m1 plus m2 bracket, they are together move with the velocity v. அதனால v இப்படி போட்டுருவோம். ஒருவேளை v வந்து இந்த சைட்ல டைரக்ஷன் கொடுத்துருந்துச்சுன்னா நெகட்டிவ் v. டைரக்ஷனையும் பார்த்துக்கணும். சரி, இதான் அதோட ஃபார்முலா. ஸோ இன்இலாஸ்டிக் பற்றி உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். என்னென்ன விஷயம் இருக்குன்னு மறுபடியும் பார்த்துருவோம். A collision where after the collision both objects move together with the body touch each other, move together with common velocity is what we call as a inelastic collision. இதில் வந்து momentum conserve, total energy conserve, kinetic energy always not conserve in inelastic collision. Formula வந்து before வந்து same like elastic, after வந்து m1ம் m2ம் bracketல போட்டு வச்சுக்கணும், ப்ளாஸ் பண்ணிக்கணும் வெள்ளனியா. ஏன்னா ரெண்டு பாடியும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளும் ப்ளாஸ் பண்ணிடணும் வெள்ளனியா. அப்புறம் together they will move with the velocity v. ஓகே, அண்ட் நெகட்டிவ் ஆப்போசிட் டைரக்ஷன்னா நெகட்டிவ் வின்னு போட்டுக்கலாம். ஓகே, சரி, இதான் வந்து இன்இலாஸ்டிக் கொலிஷன். இதோட சொந்தம் நம்ம பார்க்கலாம் குயிக்லி. எக்ஸாம்பிள் 2. ஓகே, எக்ஸாம்பிள் 2ம் எக்ஸாம்பிள் 3யும் நினைக்கிறேன். ஓகே, கம் லெட்ஸ் see. எக்ஸாம்பிள் 2 பாருங்க. A 5 kg ball is thrown at a velocity 20 km/h towards Lily. Whole mass is 60 kg at rest on ice. Lily catch the ball and subsequently slide with the ball across the ice. Determine the velocity of Lily and the ball together after the collision. சரி, இப்போ வந்து வெலாசிட்டி கேட்குறாங்க. ஆனால் இது வந்து km/h இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாமே km/h தான் கொடுத்துருக்கோங்க இங்கே. ஆனால் நம்ம போடும் போது கடைசி ஆன்சரை மட்டும் m/s நம்ம மாற்றி வச்சுக்கணும்ல. சரி, அது கடைசியாக மாற்றினா போதுமானது. இப்போ பாருங்க, இப்போ லெட்ஸ் சே உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட பந்து தூக்கி போடுறாங்க. 5 kg பந்து 20 km/h. ஓகே, யாருக்கிட்ட தூக்கி போடுறாங்க? லில்லி கிட்ட. லில்லி வந்து 60 kg சும்மா நிற்கிறாங்க. அந்த பந்தை வாங்கின கையோடு அதுதான் கொலிஷன். பந்து வந்து லில்லி கையில் பட்டுச்சுன்னா அதான் கொலிஷன். ரெண்டு பேரும் வந்து நவுறாங்க. லில்லி கேட்ச் த பால் அண்ட் சப்சிக்வென்ட்லி ஸ்லைட் வித் த பால் அக்ராஸ் த ஐஸ். அந்த ஐஸ் கட்டியில் அப்படியே சரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே உடம்பு ஒட்டி they move together. That shows that it is an inelastic collision. Okay, determine the velocity of Lily and ball together after the collision. V என்னன்னு கேட்குறாங்க. சரி, நம்ம ஃபார்முலா எப்போதும் போல எழுதிருங்க. m1u1 plus m2u2. இது வந்து பிஃபோர்.
ஆஃப்டர் வந்து நம்ம பார்க்கணும் இது வந்து இன்இலாஸ்டிக் கொலிஷன். அப்படின்னா பிராக்கெட்ல m1 plus m2 v இப்படி தான் நம்ம எழுதுவோம். ரைட்டா? சரி, இப்போ m1 பாருங்க 5 kg பாலு வந்து ஸ்பீட் வந்து 20. பரவாயில்ல, கிலோமீட்டர் per jல இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இங்கேயும் வந்து கிலோமீட்டர் per jல தான் வரும். அது அப்புறமா நம்ம ms நெகட்டிவ் சத்துக்கு மாற்றிக்கணும். ஓகே, kalau kamu rasa macam terancam, இல்லை எனக்கு அந்த 20 kilometer per hour வந்து என்னை வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா ஓகே ஃபைன், மாற்றிருங்க. 20 kilometer per 1 hour, அதுதான் 20 kilometer per hourன்னு அர்த்தம். இதை மாற்றுங்க guys, சிம்பிள் சஜா ms நெகட்டிவ் சத்துக்கு மாற்றுறதுக்கு. ஓகே, 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர், 20 கிலோமீட்டர் 20,000 மீட்டர். 1 ஹவர் 3600 சாட். வைஷ்ணவி எவ்வளவு வருது? 100 சார். 100 வருதா? கரெக்டா? சரி, அப்ப 100 ms நெகட்டிவ் சத்து. ஓகே, இப்போ நம்ம இதை 100 ms மாத்திட்டோம். அப்புறம் மேஸ் நம்பர் 2 வந்து 60. அதாவது நம்மளோட சார் வெயிட் ராங் வெயிட். எப்படி 100 வரும்? ஆமா 100 இல்ல, வெயிட் 100. அது சிலப் 1 கோசம் விட்டுட்டேன். எவ்வளவு வருது? 5.56. அது 5.555556 வருது. 5.56 வருதுல? ஓகே, ஒன் மொமெண்ட். ஆமா 5.56 வருது. பிளஸ் m2 60 kg இருந்தா என்ன, 20 kg என்ன, டைரக்ட் 0 தானே. 0 கிலோமீட்டர் per jனா ms 0 தான். ஸோ சமாஜுகா m1 plus m2 60 plus 5 ரெண்டு மேஸையும் தம்பா பண்ணி v. சரி, வைஷ்ணவி 5 darab 5.5 எவ்வளவு வருது? 5 darab 5.5 27.8 சார். இது darab 0 தேவையில்லைல்ல? equal to 65v, correct? Yes. Okay, v வந்து 27.8 divided by 65 lah, then what is your v? 27.8 over 65. 0.43. 0.43 ms as negative 1. சத்து. நம்ம கிலோமீட்டர் per hourல கொடுக்கல, அதனால இந்த ஆன்சர் இப்படி தான் வரும். Kalau kamu tanah nak tukar kepada ms negative 1, you want, I always advise you to do in your SI unit better. Okay, SI unit தான் better. சரி, அடுத்தது பாருங்க. A truck of mass 1200 kg. ட்ரக் எங்க இருக்கு? ட்ரக் இங்க இருக்கு. 1200 kg moving with 30 collide with a car 1000 kg. அவ்வளவுதான் வித்தியாசமா? Okay, 1000 kg which traveling at the opposite direction at 20 meter per second. After the collision, the two vehicle move together போட்டுட்டாங்களா? Inelastic. Confirm us. What is the velocity of the both vehicles immediately after collision? After collision v கேக்குறாங்க. சரி, பிஃபோர் collision பார்க்கலாம். ஓகே, நான் ட்ரக்கை வந்து தீன்னு வைக்கிறேன், சி வந்து கார்னு வைக்கிறேன். அப்ப ஈஸி. ஃபார்முலா எப்படி வரும்னா, mass of truck u of truck plus mass of car u of car equal to mass of truck plus mass of car close and then v. Kalau kamu tak suka, kamu juga boleh tulis m1 m2 lah, tak ada kisah. ஓகே, நீங்க பாருங்க, இதுல நீங்க என்ன தெரியுமா மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 30 வந்து நீங்க பாசிட்டிவ் 30ன்னு போட்டுக்கலாம், ஆனா 20 கண்டிப்பா நெகட்டிவ் 20ல தான் போடணும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. சரி, mass of truck 1200, kamu darab dengan initial velocity dia 30, campur mass of car is 1000,
Darat initial velocity dia negatif 20. Negatif 20. Ingat. M1 plus M2. அதாவது 1200 plus 1000. And then darat dengan V. Safrina. Left hand side எவ்வளோ? $16,000 வருது. கரெக்ட். 16,000 equal to 1200 1000 சேர்த்தா 2200 V. ஓகே. jadi கடைசி ஆன்சர் என்ன சொல்லு பாப்போம். 16,000 divided by 2200 7.27 ms negative 1. எவ்வளோ? 7.27 ms negative 1. ஓகே, குட். 7.27 ms negative 1. இதுதான் கரெக்டான ஆன்சர். Oke, kalau kamu tertulis positif 20, habis cerita dia. Habis cerita dia. இதுதான் common mistake from the calon. 20 அப்படியே எடுத்து போடுறது. பார்க்கறதெல்லாம் இல்லை. ஜகா. இதுதான் inelastic collision. சரி, அடுத்தது எக்ஸ்ப்ளோஷன் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோஷன்லாம் ஒன்றும் இல்லை guys. சும்மா இருந்த சங்கு ஊதி கெடுத்த மாதிரி. அதாவது சும்மா ஒரு பொருள் இருக்கும், ஸ்டேஷனரியா இருக்கும் ஆரம்பத்துல. அது வந்து சில மூவ்மெண்ட் செஞ்சிச்சுன்னா அது எக்ஸ்ப்ளோஷனா மாறுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்இலாஸ்டிக் வந்து ஆஃப்டர் கொலிஷன் ஒன்லி தே வில் பி ஸ்டிக் டுகெதர், ரைட்? ஆனா எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஆரம்பத்துல ரெண்டு பொருளும் ஒட்டிக்கிட்டு இருக்கும், கொலிஷனுக்கு அப்புறம் தான் அது பிரிய ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் டோட்டல் ஆப்போசிட் ஆஃப் இன்இலாஸ்டிக் கொலிஷன் வச்சுக்கிங்க. இன்இலாஸ்டிக் கொலிஷன் ஆரம்பத்துல வேற வேற ஒட்டாம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல வந்து போய்கிட்டு இருக்கோங்க. கேன் பி சேம் டைரக்ஷன், கேன் பி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஆனா அடிப்பட்ட பிறகு ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு தான் போகுங்க. இது வந்து ஆரம்பத்திலே ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸ்ப்ளோஷன் நடந்த பிறகு ஒருத்தர் லெஃப்ட்டுக்கு போவாரு, கண்டிப்பா இன்னொருத்தர் ரைட்டுக்கு போவாரு. must be opposite direction. must be opposite direction. கண்டிப்பா இவங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ணுவாங்க ஆஃப்டர் கொலிஷன், ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன். சாரி, ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் கண்டிப்பா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ணணும். அதுதான் எக்ஸ்ப்ளோஷன். சரி பகிதாவ பை சொந்த ஒரு ரைஃபிள் எடுத்துக்கிங்களேன். ரைஃபிள் பாருங்க, ஆரம்பத்துல புல்லட்டும் ரைஃபிளும் ஒரே இடத்துல தான் இருக்குங்க. ரைஃபிள்குள்ளார தான் புல்லட் இருக்கு. இப்போ நீங்க இதை சுட்ட ஆரம்பிச்சிட்டோன்னே புல்லட் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடும், உங்களோட கன்னு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணும். ஏன்னா அதோட இம்பேக்ட்னால. அப்ப இங்க எவ்வளோ மொமெண்டம் டு த ரைட் எவ்வளோ வந்துச்சோ அதே தான் மொமெண்டம் டு த லெஃப்ட் ஈக்குவலா இருக்கணும். அதாவது இது அது பிளாஸ் பண்ணி சாரி அது ரெண்டையும் பிளாஸ் பண்ணி கண்டிப்பா ஈக்குவல் டு ஜீரோவா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது ஸ்டேஷனரியா தான் இருப்பாங்க. அப்ப u ஜீரோவா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே டோட்டல் மொமெண்டம் வில் பி ஆல்வேஸ் ஜீரோ இன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ பிஃபோர் ஜீரோனால ஆஃப்டரும் ஜீரோ, முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சரி. பிஃபோர் ஷூட்டிங் total momentum of the rifle and the bullet is zero as both of them are stationary. After shooting, enavudhu the explosion create a backward momentum on the rifle. This causes the rifle to recoil backward. Okay, அது போய்ட்டு இப்படி ஷூட் பண்றதுனால இது recoil வந்து பின்னாடி ஏற்படும். ஆனா ஃபயர் பண்ணும்போது புல்லட் வந்து opposite direction. When the rifle is fired, the explosion of the gunpowder forces the bullet out of the barrel. A momentum in the forward direction is created.
உங்களுக்கு இன்னொரு ரகசியம் தெரியணும்னா இந்த மொமெண்டமும் சேமா தான் இருக்கும். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்னால இது பாசிட்டிவ் பி ஆவும் இது நெகட்டிவ் பி ஆவும் இருக்கும். அப்ப ரெண்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 0 வந்துடும். அதான விஷயமே. டோட்டல் மொமெண்டம் இஸ் 0 இன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே ரைட். எக்ஸாம்பிள் 2 பாருங்க. ஏர் எஸ்கேப் ஃப்ரம், நீங்க எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிக்கிறது அப்படின்னு முதல்ல நீங்க கற்பனை பண்றத குறைச்சிக்கணும். எக்ஸ்ப்ளோஷன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் கான்செப்ட், ரெண்டு பொருள் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும், அடாமாசியாம ஸ்டேஷனரியில. அப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னா ஒரு மூவ்மெண்ட் நடந்த பிறகு ஒன்று வந்து மின்னுக்கு போகும், ஒன்று வந்து பின்னாடி போகும், ஒன்று வந்து மேலே போனுச்சுன்னா ஒன்று வந்து கீழே போகும், அந்த மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏரும் பலூனும் வந்து ரெண்டுமே வந்து பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன் கோசம், ஏன்னா நவுறல. ஆனா நீங்க காத்தை திறந்து விட்ட கையோட உங்க பெலூன் மேல போவோம், காத்து கீழே இறங்கும். நான் சொல்லியிருக்கேன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போவோம். ராக்கெட்டும் இதே மாதிரி தானே. ஓகே, the air has mass and move with velocity. These create a momentum in downward direction. When there is a downward direction momentum, there should be opposite direction and equal momentum, that is upward momentum by the balloon. Okay, இதை வச்சு தான் நிறைய அப்ளிகேஷன் அப்புறமா நான் உங்களுக்கு அடுத்த வாரம் தான் நினைக்கிறேன் சொல்லி கொடுப்பேன். மொமெண்டம் வந்து நம்ம சீக்கிரமா போகக்கூடாது, ஏன்னா அது வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, an explosion is a closed system which does not involve any external force, therefore the total momentum is conserved. இங்கேயும் வந்து total momentum வந்து conserved தான். ஓகே, total momentum before explosion equal to total momentum after explosion equal to 0. explosion எப்பவுமே 0 momentum. அதனால தான் பாருங்க டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன் 0 போட்டுட்டேன். ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் வந்து m1 v1 ஈக்குவல் டு m2 v2 போடலாம். ஆனா நம்மளுக்கு தெரியும் v2 வந்து எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷன்னால நெகட்டிவ் v2ல. ஓகே ரைட். அதனால வந்து அவங்க வந்து இந்த 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 என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபார்முலாவை வந்து இது இங்க கொண்டு வந்துட்டாங்க. m2 v2 வந்து இங்க கொண்டு வந்தா நெகட்டிவ் m2 v2 தானே. ஓகே, to show that v1 and v2 must be opposite direction. சரி, எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, momentum upward equal to momentum downward, momentum forward equal to momentum backward, momentum left equal to momentum to right. Bear in mind that two velocity are in opposite direction. For what? For explosion la. நீங்க பாட்டு எல்லாத்துக்கும் நினைச்சிடாதீங்க, for explosion. சரி, எக்ஸ்ப்ளோஷனோட ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 4 பாருங்களேன். பிஃபோர் ஷூட்டிங் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரே இடமா தான் இருக்காங்க. ஓகே, ஆனா இதுல நீங்க பார்க்க வேண்டியது, a man fire pistol which has a mass 1.5 kg. பிஸ்டலோட மாஸ் வந்து 1.5 kg. புல்லட்டோட மாஸ் வந்து 10 கிராம். ஓகேயா, and it has 300 meter per second velocity after the shooting. What is the recoil velocity of the pistol? பிஸ்டல் பின்னாடி போதுல, அதோட velocity எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதோட ஃபார்முலா எப்படி எழுதணும்ட்டு. முதல்ல பாருங்க, பிஃபோர் ஷூட்டிங் வந்து 0 நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ஸ்டேஷனரியா இருக்கு. நீங்க 0 போடுங்க, டப்பையா கந்தி சும்மா. ஈக்குவல் டு m1 v1 பிளஸ் m2 v2. ஓகே, இப்போ நீங்க கந்தி பண்ணி எழுதுற வேலை தான். ஓகே, பிஸ்டோல் மொதல் எடுத்துக்கிங்க. வேணும்னா நீங்க m1 v2ன்னு எழுதலாம், இல்லாட்டியும் நீங்க p ஃபார் பிஸ்டோல், b ஃபார் புல்லட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்க உங்களோட சொந்த திறமை. இதெல்லாம் வந்து செகு வந்து இதெல்லாம் எழுத மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்க சொந்தமா உருவாக்கிக்கிற விஷயம். வெலாசிட்டி ஃபார் புல்லட். சரி, பிஸ்டலோட மேஸ் வந்து 1.5 kg. இப்போ பிஸ்டலோட வெலாசிட்டி தான் கேட்குறாங்க, வெலாசிட்டி ஆஃப் த பிஸ்டோல். ஸோ விபில பிளஸ் mass of the bullet வந்து 10 gram. 10 gram tu berapa kilo kita kena buat semua dalam SI unit. So bahagi 1000, kamu akan dapat 0.01 lah. 1, 2, 3. Velocity of the bullet 300 சந்தோஷமா போட்டுற கூடாது.
ஓகேயா? நீங்க வந்து ரீகாயில் வெலாசிட்டி இது நீங்க பாசிட்டிவா எடுக்கிறீங்கன்னா உங்களோட வெலாசிட்டி இந்த இடத்துல நெகட்டிவா வரும். சரி, நான் பாசிட்டிவ் 300 எடுக்கிறேன்னு வச்சுக்கீங்க. உங்களோட v பாருங்க கண்டிப்பா நெகட்டிவா வரணும். ஓகே, sekarang kita buat sajalah. ஓகே, 0.01 times 300 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கிடைக்குது. நான் ஆப்போசிட் கொண்டு போகிறதுனால நெகட்டிவ் 3 வந்துடும். ஈக்குவல் டு 1.5 VP. ஸோ VP is equal to negative 3 divided by 1.5 which is equal to negative 2 ms negative 1. Itulah jawapan dia. Can you understand? Can, sir. Can, sir. Okay, can nanti kita tengok soalan minggu depan. Okay, இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்ச நேரத்துல இதை முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோஷன் வரைக்கும் முடிச்சிட்டோம். மிச்சம் ஒன்னே ஒன்று பார்ட் தான் இருக்கு, அப்ளிகேஷன் பார்ட் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து அது நம்ம படிச்சோம்ல. இப்போ வந்து இப்போ வந்து இந்த பெலூன் எடுத்துக்கிங்களேன், டவுன்வர்ட் மொமெண்டம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலா அப்வர்ட் மொமெண்டம்னு ஒன்று இருக்கணும். லெஃப்ட் மொமெண்டம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலா ரைட் மொமெண்டம்னு ஒன்று இருக்கணும். இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோஷன் தான். இது எல்லாமே எக்ஸ்ப்ளோஷனோட அப்ளிகேஷன் தான். அப்புறம் ராக்கெட் ஆயர் எப்படி செய்யணும்ட்டு டெக்ஸ்ட் புக்ல போட்டிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா எஸ்ஏக்கு ரொம்ப முக்கியம். இந்த சாப்டர்லேருந்து எஸ்ஏ வரும். எஸ்ஏ எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். Physic essay totally different from your biology and chemistry. Jangan kamu tulis perengan-perengan. Kita bukan nak buat pertandingan menulis cerpen. சில ஸ்கூல்ல வந்து என்னதான் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. செர்பேன் எழுதுற மாதிரி அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஃபிசிக்கோட எஸ்ஏஏ வந்து டேபிள் ஃபார்ம், பாயிண்ட் ஃபார்ம், இவ்வளோதான். ஓகே, அந்த எஸ்ஏ பற்றின விஷயத்தெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கிளியராக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். எப்படி cara jawab. Sebab tengah tahun kamu akan follow SPM punya format. Jadi kalau kamu tak tahu jawab essay, kosonglah markah kamu. Walaupun kamu tulis point di sana. Sebab fizik வந்து technical paper, technique தெரிஞ்சாதான் நீங்க கரெக்டாக செய்ய முடியும். ஓகே, that's all. I end the class now. ஏன்னா எனக்கு 9 மணி கிளாஸ் இருக்கு. ஓகே, உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய். Okay, sir.